Hi guys, welcome back to MotoWagon. Indiaல B+ hatch segment வந்து காம்படிட்டிவான செக்மெண்ட். நிறைய பிளேயர்ஸ் அதுல இருக்காங்க. ஷிஃப்ட் இருக்கு, i20 இருக்குது. அதுல Fordோட Figo ஒரு பொட்டன்டான ப்ராடக்ட். அது வந்து ஸ்டில் நல்ல ஒரு ப்ராடக்டா இருந்தாலும் இந்தியால வந்து ரொம்ப நிறைய சேல் ஆகுறது இல்ல. அதுலயும் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வித்த அளவுக்கு செகண்ட் ஜெனரேஷன் விக்கிறது இல்ல. இப்போ செகண்ட் ஜெனரேஷன் Figoவோட ஃபேஸ்லிஃப்ட் வந்திருக்கு. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ரிவ்யூ பண்ண போறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியன் ஹேட்ச்பேக் மார்க்கெட்டில் 2010 ஃபோர்டு வந்து Figo லான்ச் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி ஃபியூஷன் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த Figo பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபியஸ்டா கிளாசிக்கோட பிளாட்ஃபார்மில் ரெடி பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஒரு ஃப்ரூகல் 1.4 லிட்டர் டீசல் என்ஜின், அதோட எஃபிஷியன்சி ப்ளஸ் அதோட ஹேண்ட்லிங்காக வந்து நல்ல கஸ்டமர் பேஸை வந்து கிரியேட் பண்ணுச்சு. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் Figoவோட ஃபேஸ்லிஃப்ட் வந்து 2012 லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2015 இன்னொரு பிளாட்ஃபார்மில், அதாவது Figo ஆஸ்பயரோட பிளாட்ஃபார்மில் வந்து Figo வந்து திருப்பி லான்ச் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற இந்த வெஹிக்கிள் வந்து 2015 Figoவோட ஃபேஸ்லிஃப்ட் தான். எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஜெனரேஷன் காரில் வந்து ஆஸ்டன் மார்டன் டைப் கிரில் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹனிகாம் வயர் மெஷ் கிரில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாகவே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட்லாம்ப்ஸ் வந்து சிங்கிள் பேரல் யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப்ஸ் அப்புறம் இண்டிகேட்டர்ஸ் ப்ளஸ் உங்களோட பார்க்கிங் லைட்ஸ் வந்து இதிலே கொடுத்துருக்காங்க. ஸ்வெட் பேக் டிசைன், அந்த பேக் போர்ஷனை வந்து உங்களுக்கு பிளாக் டவுட்டாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. ப்ளஸ் நீங்கள் பம்பர் வந்து ரீடிசைன் பண்ணியிருக்காங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு ஃபாக் லேம்ப் ஹவுசிங்கோட சைடில் வந்து ஒரு சி ஷேப்டு க்ரோம் இன்சர்ட் கொடுத்து இந்தியன்ஸோட அந்த க்ரோம் லவ் பண்ணுற அந்த ஆட்டிடியூடுக்கு நல்ல ஒரு டச்சாக கொடுத்துருக்காங்க. பம்பரில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏர் டேம் கொடுத்து அந்த டிசைனை உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அந்த வெஹிக்கிளோட கேரக்டர் கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பானட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா 2 மசிலையும் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து ஒரு கிரீஸ்லையும் கொடுத்து அந்த டிசைனை முடிச்சிருக்காங்க. ஒரே ஒரு சின்ன நிகழ்வு என்னன்னா, இந்த வாஷர் ஃப்ளூயிடோட டிஸ்பென்சரை வந்து பானட்டு கீழே ஏதாவது ஹைட் பண்ணிருக்கலாமா அப்படின்னு எங்களுக்கு ஒரு தோணுது. ஃப்ரண்ட் டிசைனை கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம ஓவரால் மற்ற டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளாஷியாக இல்லாமல் சிம்பிளாக இருக்குது. ரூஃப் வந்து கொஞ்சம் ரிப் ரூஃப் கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரென்த் கண்டிப்பாக நல்லா இருக்குது. பி பில்லர் வந்து உங்களுக்கு பிளாக் டவுட்டாக கொடுத்துருக்காங்க. புல் டைப் டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. டோர்ஸுமே நல்லா இருக்குது. பில்டு குவாலிட்டி நல்லா இருக்குது. உங்களுக்கு அந்த தட் எஃபெக்ட் நல்லா கிடைக்குது. சைடுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளாஷியான எந்த எலமெண்ட்ஸுமே இல்லை, அவுட் கோயிங் கார் மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு கிட்டத்தட்ட சேம் டிசைன் தான், சிம்பிளாக இருக்குது. இது வந்து டைட்டானியம் வேரியன்ட். டைட்டானியம் ப்ளூ அப்படிங்கிற டாப் அண்ட் வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிக்கர் ஒர்க்ஸ் அந்த மாதிரி பாடி ஒர்க் எல்லாம் நிறைய இருக்கும். ஓஆர்எம்ல உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் இன்டிகிரேட் பண்ணியிருக்காங்க. டைட்டானியம் அப்புறம் டைட்டானியம் ப்ளூ வேரியன்ட்ல வந்து இந்த இன்டிகிரேஷன் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டனா வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங். சின்னதாக ஷார்ட்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த காரோட டிசைனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஃபீலிங். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 3 வேரியன்ட்ல உங்களுக்கு சேல்ல இருக்கு. ஆம்பியாண்டே, டைட்டானியம் அப்புறம் டைட்டானியம் ப்ளூ. இந்த கார் பார்த்தீங்கன்னா டைட்டானியம் வேரியன்ட். இதில் வந்து 175 செக்ஷன், 65 ப்ரொஃபைல், 14 இன்ச் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. டைட்டானியம் ப்ளூல பார்த்தீங்கன்னா 15 இன்ச் அலாய் வீல்ஸ் உங்களுக்கு வருது. ரியர் டிசைனில் உங்களுக்கு சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா டெயில் லேம்ப் அப்புறம் பம்பர் யூனிட்டை வந்து ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பிளாக் அவுட் போர்ஷன் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அந்த ஸ்போர்ட்டி நேச்சரை வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுது. இன்னொன்று அந்த ரிவர்ஸ் கேமரா வந்து உங்களுக்கு நம்பர் பிளேட்டுக்கு மேலே நீட்டாக ஹைட் பண்ணியிருக்காங்க. ரியர் சைலன்சருமே உங்களுக்கு வெளியே தெரியல. இந்த டோர் பேனல் வந்து சேமஸ் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் தான். சின்னதாக ஒரு ஸ்பாய்லர், ஒரு ஸ்டாப் லேம்ப், அப்புறம் உங்களுக்கு ஃப்ளூயிட் டிஸ்பென்சர் ப்ளஸ் உங்களுக்கு அந்த ரியர் வைப்பர் வந்து கொஞ்சம் சங்கியாக நல்லா இருக்குது. இந்த வெஹிக்கிளோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 257 லிட்டர்ஸ். ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு பூட், ஓவர் சைஸ்டு கிடையாது. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு லோடிங் லோட் கொஞ்சம் ஹையாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக ஸ்பேஸ் வந்து நல்லா தான் இருக்குது. இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏர் உட்கார்ந்த உடனே இனிஷியல் ஃபீலிங் என்னன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரீவியஸ் ஃபோர்ஸை கம்பேர் பண்ணுறப்போ. ஆனால் ஒரு இது என்னன்னா இந்த பர்டிகுலர் வேரியன்ட்ல உங்களுக்கு ஆல் பிளாக் தீம் கொடுத்துருக்காங்க. அந்த ஏரி ஃபீலை கொஞ்சம் கம்மி பண்ணுது, ஆனால் ஸ்போர்ட்டியான ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்குது. ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ண ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல ஒரு சைஸ். ப்ளஸ் நீங்கள் ஒரு கீன் டிரைவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவ் பண்ணுறதுக்குமே ரொம்ப எந்தூசியஸ்டிக்காக இருக்கும். உங்களுக்கு டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த இடத்துல வந்து உங்களுக்கு ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் பில்டு குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு ஒரு 7 இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதோட பட்டன்ஸ் எல்லாமே சிம்பிளாக இங்கே லேஅவுட் பண்ணியிருக்காங்க. ஏசி வென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர்லையும் இருக்குது. ப்ளஸ் அந்த ஏசி வென்ஸை சுற்றி ஒரு நல்ல ஒரு பியானோ பிளாக் டச் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லாவே இருக்குது.
இந்த சைடில் உள்ள ஏசி யூனிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரோம் ஆக்சன்ஸ் கொடுத்து சைடை கவர் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக நல்லாவே இருக்குது. அப்புறம் க்ளவ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரீசனபிளி வெல் சைஸ், நல்லாவே இருக்குது, உங்களுக்கு திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பேசிக்கான அவங்களோட ஒரு ஃபோர்டோட யூனிட் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசியோட கண்ட்ரோல் சுவிச்சஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லாவே இருக்குது, ஸ்லீக்காக இருக்குது, அந்த டிஸ்பிளே எல்லாமே ரொம்ப கிளியராக இருக்குது. இந்த டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ரேஷனுக்கு ஸ்லிக்காக இருக்குது, நல்ல டச் ரெஸ்பான்ஸ். ஆனால் என்ன வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேப் வந்து இன்பில்ட்டாக ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க, அது வந்து கூகுள் மேப்ஸ் அளவுக்கு நல்லா இல்லை. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஆடியோ சிஸ்டம் இஸ் ரீசனபிளி ஓகே, சவுண்ட் நல்லா இருக்குது. ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே அந்த மாதிரி எந்த ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. சிங் 3 அவங்களோட சொந்த யூனிட் அது கொடுத்துருந்தா கூட நல்லா இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஃபீலிங். இன்டீரியரில் எங்களுக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னன்னா, பழைய ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளத்தர் ஆஃப் பட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய பட்டன்ஸ் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் கம்மி பண்ணி நீட்டான ஒரு லே அவுட். ப்ளஸ் ஃபோர்ட்ஸ் எப்போவுமே ரொம்ப ப்ராக்டிக்கலான கார்ஸ், அதாவது ஸ்டோரேஜ் ஸ்பேஸஸுக்கு எந்த விதத்துலையும் அவங்க குறை வைக்க மாட்டாங்க. இந்த காரில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஃபோன் வைக்கிறதுக்கு அழகான ஒரு ரப்பர் கிரிப் உள்ள ஒரு நல்ல மேட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு 12 வாட் சார்ஜிங் சாக்கெட் இருக்குது, ப்ளஸ் ஆக்ஸும் யூஎஸ்பியும் உங்களுக்கு வெளியில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பர்டிகுலர் பொசிஷனில் அவங்க கொடுத்துருக்கிறது என்னென்னா டஸ்ட் உள்ளே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு எங்களுக்கு தோணுது. கியர் நாவ் பார்த்தீங்கன்னா சங்கியாக இருக்குது, ஹோல்டு பண்ண நல்லா இருக்குது, ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ் நல்லாவே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மிடில் உங்களுக்கு ஹேண்ட் பிரேக் இருக்குது, ப்ளஸ் ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் நிறையவே இருக்குது. இங்கேயுமே ஒரு பாட்டில் ஹோல்டர், சின்னதாக 2 கப் ஹோல்டர், அந்த மாதிரி நிறைய நிக்நாக்ஸ் வச்சுக்கிறதுக்கு இடம் இருக்குது உங்களுக்கு. இந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீலெஸ் என்ட்ரி இருக்குது, உங்களுக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஸ்டாப்மே உங்களுக்கு என்ஜினில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஹெட்லைட்டோட சுவிச்சஸ் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் ஸ்டைல் ரோட்டரி சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபாக் லைட், ஹெட்லைட் அந்த மாதிரி எல்லா கண்ட்ரோல்ஸுமே நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு பூட் ரிலீஸுமே இந்த இதில் ஒரு பட்டனை கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு 2 ஓஆர்யுமே அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்குள்ள சுவிட்ச் வந்து உங்களுக்கு டோரில் அழகாக இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு டச், கண்டிப்பாக நல்லா இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு டோர் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் டவுட் யூனிட் தான், உங்களுக்கு பவர் விண்டோ சுவிச்சஸ் அந்த மாதிரி யூனிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் இருக்குது. ப்ளஸ் ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் உங்களுக்கு டோர்லையுமே நல்லா இருக்குது, பாட்டில் ஹோல்டர் ப்ளஸ் ஒரு மேகசின் ஹோல்டர் அந்த மாதிரி யூனிட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ உங்களுக்கு டோர் பீடிங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்குது, கண்டிப்பாக சவுண்ட் இன்சுலேஷனுக்கு நல்லாவே இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு இன்னொரு சின்ன டீட்டெயில் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டுக்கு சைடில் ஒரு ஹிடன் ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் இருக்காங்க, உங்களுக்கு சீக்கிரட்டாக வச்சுக்கணும், மணி அந்த மாதிரி வச்சுக்கணும்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு சுவிட்ச் கியர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. லெஃப்ட் சைடு உங்களுக்கு வைப்பர் இருக்கிற கண்ட்ரோல்ஸும், ப்ளஸ் ரைட் சைடில் வந்து இண்டிகேட்டர்ஸ், ப்ளஸ் ஹெட்லைட் லோ பீம் ஹை பீம் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது. கிளாசிக்கலாக ஃபோர்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் தான் இந்த இண்டிகேட்டர்ஸோட கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ இந்தியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஆஸ் யூஸ்வல் எல்லா காசும் இருக்கிற மாதிரி ரைட் சைடில் மூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டில் இருக்கிற கன்சோல் வந்து இந்த செக்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னு தான் எங்களுக்கு சொல்லணும். இப்போ இந்த டேக்கோமீட்டர் ப்ளஸ் ஸ்பீடோமீட்டர் வந்து நல்லா இருக்குது, ஆனால் டேக்கோமீட்டருக்கு அதே அளவில் உங்களுக்கு ஃபியூல் கேஜ் கொடுத்துருக்காங்க. பட் அந்த ஃபியூல் கேஜை இன்னும் கொஞ்சம் சின்னதாக்கிட்டு ஒரு மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே கொடுத்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஃபீலிங். ஸ்டியரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத்தில் ஃபோன் கால்ஸ் ஆன்சர் பண்ணுறதுக்கான பட்டன், ப்ளஸ் வால்யூம் அப் டவுன் அந்த மாதிரி ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு IRM பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிமிங்கான பட்டன்ஸ் வந்து உங்களுக்கு IRM பேக்கில் கொடுத்துருக்காங்க, அது நல்லாவே இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு உள்ளாடி உள்ள லைட்ஸ் இங்கே சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத்தோட மைக், அப்புறம் உங்களுக்கு சன்வைசஸ் 2 பக்கம் கொடுத்துருக்காங்க. என்ன கவனிச்சிங்கன்னா 2 பக்கமே உங்களுக்கு ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க, அதாவது வேனிட்டி மிரர்ஸ் 2 பக்கமே கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு டச். இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா கொடுத்துருக்காங்க, ரிவர்ஸ் கியர் போட்டால் உங்களுக்கு டிஸ்பிளே வந்து ரிவர்ஸ் கேமரா ஆக்ட் ஆகுது. ப்ளஸ் ரியர் பார்க்கிங் சென்சர்ஸும் உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க, ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ் க்ளோஸ் ஆகிறப்ப உங்களுக்கு அலர்ட் வருது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, டைனாமிக் கிடையாது, ஆனாலுமே உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைட்டானியம் ப்ளூ அப்படிங்கிற டாப் அண்ட் வேரியன்ட்ல வந்து ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் ப்ளஸ் ஆட்டோமேட்டிக் ஹெட் லேம்ப்ஸ் அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா dual airbags ப்ளஸ் ABS CBD எல்லாத்துலேயுமே ஸ்டாண்டர்ட், ப்ளஸ் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ்னு எல்லா வேரியன்ட்லையுமே உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. இன்னொரு ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி ஸ்பீட் அலர்ட் சிஸ்டம் ப்ளஸ் கோ டிரைவர் சீட் பெல்ட் வார்னிங் சிஸ்டம் வந்து இதில் உங்களுக்கு ஃபீச்சராக கொடுத்துருக்காங்க. ரியர் சீட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. என்ன மாதிரி ஒரு டால் பர்சனுக்கு கூட அண்டர் த சப்போர்ட் வந்து அடிக்கேட்டாக இருக்குது. ப்ளஸ் ஹெட்ரூம், என் ஹைட் வந்து கிட்டத்தட்ட 6 feet, எனக்கு கூட ஹெட்ரூம் வந்து அடிக்கேட்டாக தான் ஃபீல் ஆகுது. ஃப்ரண்ட் சீட்டையுமே என்னோட டிரைவிங் பொசிஷனில் தான் வச்சுருக்கோம், கண்டிப்பாக லெக் ரூமுமே நல்லா இருக்குது. இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் சீட்டை வந்து ஸ்கூப் பண்ணியிருக்காங்க, ஸோ உங்களுக்கு நீ வந்து எந்த சான்ஸுமே இல்லை அது அதில் டச் ஆகிறதுக்கு. இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு பேக் சீட்டில் வந்து ஒரு ஆம்ரெஸ்ட், சென்டர் ஆம்ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீலிங். ப்ளஸ் 3 பேசஞ்சர்ஸ் ஆவரேஜ் சைஸ் அடல்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருப்பாங்க இந்த வெஹிக்கிளில். ரியர் டோர் பார்த்தீங்கன்னா விண்டோவில் இனிமே நல்ல ஒரு பொசிஷன்லாம் வச்சுருக்காங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கிளாஸ்ட்ரோஃபோபிக் ஃபீலிங் எதுவுமே இல்லை. இன்னொன்று ஒரு சின்ன நிகழ் என்னென்னா ஃப்ரண்ட்ல தாராளமான ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் கொடுத்துருக்காங்க. ரியர் டோரில் வந்து ஒரு பாட்டில் ஹோல்டர் கூட இல்லை, அது ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஃபீலிங். ஃபிகோட சிட்டி டிரைவபிலிட்டி பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்டான ஸ்டியரிங் செட்டப் வந்து ப்ளஸ் லைட் கிளச்
ஸ்லீக்கான கியர் ஷிஃப்ட்ஸ் வந்து சிட்டியில் ஓட்டுறது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இந்த ஸ்டியரிங் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்ல சங்கியாக இருக்குது. சிட்டி ஸ்பீட்ஸில் பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் வந்து ஆக்சுவலி சஸ்பென்ஷன் நாய்ஸ் எதுவுமே நமக்கு உள்ளே கேட்கல. ஆனால் ரைடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃபர் சைடாக தான் இருக்குது. ஏன்னா இதோட ஹேண்ட்லிங்காக வந்து ஸ்போர்ட்டியாக சஸ்பென்ஷனை செட் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்டிஃபர் சைடில் தான் இருக்குது. சிட்டி மேனுவரிங் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது. உங்களுக்கு ஓஆர்விஎம்ஸ் எல்லாம் விசிபிலிட்டி வந்து அடிக்குவேட்டாக இருக்குது. இன்னர் மிரரும் நல்ல விசிபிலிட்டி கொடுக்குது. ஃபிகோட இன்னொரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா இதோட டைமென்ஷன் வந்து கொஞ்சம் பெரிய காராக, ரொம்ப பெரிய காரில் பட் ஸ்டில் கொஞ்சம் பெரிய காராக இருந்தால் கூட ரொம்ப குட்டியான ஒரு ஹேட்சை ஓட்டுற ஃபீலிங் தான் கொடுக்குது. இந்த குட்டி டைமென்ஷனாக நமக்கு ஃபீல் ஆகுறதுனால நமக்கு இந்த சிட்டி டிராஃபிக்ஸில் வந்து நமக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபிகோ கஸ்டமர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற ஒரு மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ். இந்த பர்டிகுலர் செகண்ட் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா 174 மில்லிமீட்டர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிறதுனால இப்போ நம்ம கிளைம் பண்ண ஹம்ப் வந்து கொஞ்சம் பெரிய ஹம்ப். இந்த ஹம்பில் எல்லாம் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம கிளைம் பண்ணலாம். நம்ம டிரைவ் பண்ணுற இந்த பர்டிகுலர் வேரியன்ட்ல வந்து டீசல் இன்ஜின் ஆப்ஷன். இது வந்து 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் 100 PS பவர் உள்ள இன்ஜின். இதோட டார்க் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 250 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க். இந்த இன்ஜினோட யூஎஸ்பியை வந்து இதோட டிரைவபிலிட்டி தான். பீட் சிட்டி இல்லை ஹைவே இருந்தால் கூட இதோட டிரைவபிலிட்டி தான் இந்த இன்ஜினோட யூஎஸ்பி. நல்ல ரிஃபைன்மெண்ட், நல்ல லீனியரான பவர் டெலிவரி தான் இந்த இன்ஜினோட யூஎஸ்பி. இந்த ஃபேஸ்லிஃப்டில் இன்னொரு மெயின் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃபோர்டு வந்து பழைய IB5 கியர் பாக்ஸை மாற்றிட்டு கெட்ராக்ல இருந்து சோர்ஸ் பண்ண ஒரு புதிய கியர் பாக்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அதோட அட்வான்டேஜ் இதோட ஷிஃப்ட்லேயே நமக்கு தெரியுது. ரொம்ப லைட்டர் ஷிஃப்ட்ஸ், ஷார்ட் த்ரோஸ், கேட்ஸ் எல்லாம் நல்லா வெல் டிஃபைன்டாக இருக்குது. அந்த லைட் கிளச் ஆனால் கொஞ்சம் டிப்பிக்கலி லைட் தான், ஆனால் ரொம்ப லைட்டுன்னு சொல்ல முடியாது. அந்த கிளச் கூட இது நல்லா மேட்ச் ஆகுதுன்னு சொல்லலாம். நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிற இந்த டீசல் இன்ஜின் கூடவே 2 பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷன் கூட இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டில் இருக்குது. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரோல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் டிராகன் பெட்ரோல் இன்ஜின். அதோட பவர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 96 PS வித் 120 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க். இன்னொரு பெட்ரோல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் 3 சிலிண்டர் டிராகன் பெட்ரோல். அதோட பவர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 123 PS வித் 150 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க். அதில் ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் கூட கியர் பாக்ஸில் தராங்க. ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பழைய ஃபிகோவில், அதாவது செகண்ட் ஜென்ரேஷன் பழைய ஃபிகோவில் வந்து DCT கிளச் கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க நமக்கு டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோ கியர் பாக்ஸ் தான் கொடுத்தாங்க. டிப்பிக்கலி ஃபோர்ட் கார்ஸ் எப்பவுமே ஃபன் டு டிரைவ் கார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிகோ கூட அதில் ஒன்றுமே குறை வைக்கல. இதோட மெயின் இது, நீங்கள் ஃபிகோ வந்து என்ஜாய் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹைவேக்கு எடுத்துகிட்டு வாங்க. இதோட மெயின் யூஎஸ்பி வந்து இதோட பெப்பி என்ஜின். ஹைவே ஸ்பீட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டியரிங் வந்து சிட்டியில் ரொம்ப லைட்டாக இருந்தது. ஸ்பீட்ஸ் பில்ட் ஆக இதோட வெயிட் வந்து நல்லா ஆட் ஆகுது. இப்போ நீங்கள் பாருங்கள், ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி வந்து ராக் சாலிடாக இருக்குது. இந்த ஃபிகோ வந்து நீங்கள் பெஸ்ட்டாக வந்து ஹைவேக்காகவே உள்ள கார்னு சொல்லலாம். கார்னரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி ரோல் எதுவுமே இல்லை. பிரேக்கிங் பற்றி பார்ப்போம். பிரேக்கிங் வந்து நல்ல பிரேக் பைட் இருக்குது. அடிக்குவேட்டான பிரேக்கிங் டிஸ்டன்ஸில் வந்து இது கண்டிப்பாக நல்ல பிரேக்கிங் கொடுக்குதுன்னு தான் சொல்லணும். இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் வந்து ஒரு B+ செக்மெண்ட் ஹேட்ச் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபிகோ தான் நல்ல சாய்ஸ்ன்னு நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா இது ஒரு டிப்பிக்கல் டிரைவர்ஸ் கார். இதோட என்ஜின், இதோட ஸ்டியரிங், இதோட டிரைவபிலிட்டி, இதோட சஸ்பென்ஷன், இதோட சேசிஸ் எல்லாமே ஒரு ஃபன் டு டிரைவ் காராக இதை கொடுக்குது. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா டிரைவிங்கை விரும்புகிறவங்க, அதாவது கீன் டிரைவர்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணுவோம். ஓவரால் இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸுக்கு கண்டிப்பாக ரொம்ப நல்ல கார் அப்படின்னு சொன்னோம். மற்றபடியுமே இன்டீரியர் ஸ்பேஸ், ஃபீச்சர்ஸ், ப்ராக்டிகாலிட்டி எந்த விதத்துலையுமே எங்களுக்கு பெருசான நிகழ்ச்சி எதுவுமே இந்த காரில் தெரியல. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா டிரைவிங் ரொம்ப நல்லா இருக்குது, பில்டு குவாலிட்டியுமே ரொம்ப சாலிடாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த B+ செக்மெண்ட் ஹேட்ச்பேக்ஸில் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபிகோவை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நாங்கள் நம்புகிறோம். இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸிங்கோட பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப காம்படிட்டிவாக இருக்குது. 5.2 lakhsலேருந்து எக்ஸோரூம் ப்ரைஸிங் ஸ்டார்ட் பண்ணி 7.55 lakhs வரைக்கும் எக்ஸோரூம் ப்ரைஸ் போகுது. கண்டிப்பாக அந்த ரேஞ்சில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆஃபரிங் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். இந்த வெஹிக்கிளில் உங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் கூட கொடுத்துருக்காங்க, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து ஓவராலாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தோம்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எந்த வீடியோவுமே நீங்கள் எங்கள்கிட்ட இருந்து மிஸ் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு
ஒரு சின்ன சேஃப்டி அட்வைஸாக MotoWagonல நாங்கள் சொல்ல விரும்புறது என்னன்னா, காரை எப்பவுமே ரெகுலர் சர்வீஸ் இன்டர்வல்ஸில் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுங்க. அது கண்டிப்பாக அந்த காரோட லாங்ஜிவிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும். ஹாப்பி மோட்டாரிங், பை வே ஃப்ரம் MotoWagon, டிரைவ் ரெஸ்பான்சிபிள்.